நீங்கள் யூனிவர்சிட்டி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக உங்கள் கிளாஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் விட்டு, ஓகேவா, நல்ல ஸ்பேஸ் விட்டு உங்களால் முடிஞ்சது அப்படின்னா சின்ன சின்ன டயக்ராம்ஸ் நீங்கள் போடலாம். தோக்கில் என்ன டயக்ராம் போடுறது அப்படின்னு கேட்குறீங்களா? தோக்கில பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதிப்பசு பாசம் இருக்கும், ஓகேவா. அது ஃபுல்லாகவே எதை பற்றி பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆட்டம், புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இருக்கு இல்லையா, அதோட ப்ராசஸை பற்றி தான் அந்த ஓவராலாகவே அதில் கவர் பண்ணியிருப்பாங்க. நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து நம்ம பதிப்பசு பாசத்துக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே புரோட்டான் எப்படி வேலை செய்யுது, எலக்ட்ரான் எப்படி வேலை செய்யுது, ஓவராலாக அதில் இருக்க அந்த செல்ஸோட மெக்கானிசமை பற்றி அதில் நம்மளுக்கு பதிப்பசு பாசம்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் புரோட்டான் எலக்ட்ரான் டயக்ராம்ஸை நீங்கள் வரையலாம். இல்லாட்டி நீங்கள் அளவைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து லாஜிக்ஸ்ன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக உங்களுக்கு அளவைகளுக்கு வந்து காண்டல், கருதல், உரைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. அந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு சர்டன் எக்ஸாம்பிளில் வந்து ட்ரீ வரும், சர்டன் எக்ஸாம்பிளில் வந்து ஃபுட்டு வரும். இது மாதிரி செப்பரேட்டாக ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ ட்ரீ வரும்போது நீங்கள் சின்னதாக ஒரு ட்ரீ வரைஞ்சா போதும். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்பேஸும் ஈஸியாக ஆக்குப்பை பண்ண முடியும். பை த சேம் டைம் ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்தோம் அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக கீ மாதிரி இருக்கும், அதை பார்க்குறதுக்கு அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியும். பை த சேம் டைம் உங்களுக்கு பேப்பரும் ஈஸியாக கேதர் ஆகிடும். அதே மாதிரி பார்க்கும்போது கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா மார்க்ஸும் நீங்கள் ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணிடலாம். ஓவராலாக நீங்கள் நார்மலாக சொல்ல போனோம் அப்படின்னா நீங்கள் இருக்கிற கண்டென்ட்டை ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணி படித்தாலே ஈஸியாக நீங்கள் தோக்கியில் ஸ்கோர் பண்ணிடலாம். தோக்கியில் ஸ்கோர் பண்ணுறது கஷ்டமான விஷயமே கிடையாது. சொல்லப்போனால் நம்மக்கிட்ட இருக்கிற சப்ஜெக்ட்லேயே ரொம்பவே ஈஸியாக, அதுவும் ரொம்பவே நல்ல சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா தோக்கி சப்ஜெக்ட் தான். எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா தோக்கி சப்ஜெக்ட் தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். விச் மீன்ஸ் அது ஒரு பசில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தியரட்டிக்கலாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் தோக்கி சப்ஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னா அதில் உங்களுக்கு மேக்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கும், ஃபிசிக்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கும், கெமிஸ்ட்ரி இன்க்ளூட் ஆகிருக்கும். விச் மீன்ஸ் எல்லா சப்ஜெக்டோட ஒரு மிக்ஸ்டு ஃபார்மேஷன் தான் வந்து தோக்கி சப்ஜெக்டாகவே இருக்கும். நல்லா டீப்பாக படித்தவங்களுக்கு அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் பெனிஃபிட் வந்து நல்லாவே புரியும். ஸோ உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும், இல்லை தோக்கி சப்ஜெக்ட் உங்களுக்கு படிக்கிறதா ஓகே, அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா அதுக்கான செப்பரேட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிவிடுவோம். இப்போ ஓவராலாக நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்க 99% வீடியோஸ் எல்லாமே நீங்கள் கேட்ட ரெக்வஸ்டட் வீடியோ தான். இதே மாதிரி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்களும் தாராளமாக கேட்கலாம். அதுக்கான செப்பரேட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். நீங்கள் கமெண்ட்டும் பண்ணலாம், இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் அதுக்கான வீடியோஸ் வந்து நாங்கள் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுவோம். அண்ட் அடிஷ்னல் திங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட அகாடமியாக இருக்கக்கூடிய M3ஏங்கிற அகாடமியில் நம்ம MRB கிளாஸஸ், MD கிளாஸஸ், அதுக்கப்புறம் வந்து அதாவது BSMSல இருக்கக்கூடிய UG சிலபஸை வந்து டியூஷன் பேஸ்லேயே நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு சர்டன் சப்ஜெக்டில் இப்போ தோக்கியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதுக்கு செப்பரேட்டாக நம்ம கிளாஸஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு செப்பரேட்டாக நோட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி அதுக்கான அடுத்த வீடியோஸை நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.